பையன் பூரி கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு கொடுத்துட்டேன். 1.5 கப்பு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ரவை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, பொடியை நறுக்கின கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரா எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 2-3 கார்லிக் அதாவது பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை மாவில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூரிக்கு எப்படி திக்காக பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து இழுத்துக்கும், அதாவது ஆயில் ரொம்ப இழுக்கும், பூரியும் மேலே எழும்பி வராது. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி திரட்டின பூரியை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு நல்லா இப்படி திருப்பினா சும்மா சூப்பராக உப்பி வரும். இதுக்கு குழம்பு எதுவும் செய்யலை, மசாலா மத்தியானம் பண்ண சாம்பாரே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் சாப்பிடும்போது கூட வந்து பூரி மசாலா செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா சென்னா மசாலா வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.